ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மேரிஸ் கிச்சன் அண்ட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் ஒரு விதமான சாம்பார் செய்வாங்க. இது என்னுடைய ஸ்டைல் சாம்பார். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் பருப்பு வேக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயில் வெந்தயம், கடுகு, ஜீரகம் இது மூணையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சு வர ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். உரிச்சிட்டு தட்டி வச்சுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம், ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை, வரமிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பூண்டு தான் போடுவேன். ஏன்னா பூண்டோட ஸ்மெல் செம்மையாக இருக்கும். ஸோ பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாவும் பூண்டும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கி வர ஸ்டேஜில் சாம்பாருக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பெருங்காயம். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சாம்பார் செம்ம ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணி முடித்த உடனே இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்ட் சாம்பார் பொடியாக இருந்தாலும் ஓகே. நான் எப்பவுமே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை போட்டுட்டு 2 வதக்கிட்டு அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி அந்த தண்ணி எடுத்து இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு சாம்பாருக்கு என்ன காய்கறி வேணுமோ நீங்கள் விருப்பப்படுற காய்கறியை நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நான் லைட்டாக ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் உப்பு அந்த காயில் இறங்குற வரைக்கும் லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்த உடனே நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து பொடிசாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான கம சாம்பார் ரெடி. நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.